ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஒரு வழியா நம்ம ஒரு புது உலகத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்க போறோம். இன்னும் எங்க என்னதான் சொல்லல. வெயிட், அது உனக்கு ஒரு சஸ்பென்ஸ். என்ன இருந்தாலும் நான் எதிர்பார்த்த இடத்துக்கு போறது இல்லையே. நீ தேவையில்லாம யோசிக்காத. அதிகபட்சம் 2 நாள். நீ ஆசைப்படுற இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன், சரியா? கௌசல்யா, நீ இப்படி அழுகாதம்மா. அம்மாடி, எழுந்திருமா, ஏதாச்சும் சாப்பிடுமா. எந்திரி. ஒண்ணு இல்லம்மா, விடுமா. அம்மா, போய் ஏதாவது சாப்பிடுமா, போம்மா. போதும்மா, எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்ப? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனது ஆயிப்போச்சு. அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். போட்டோம். என்ன யோசனையா இருக்க? நான் தான் சொன்னேன்ல, பழச எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும்னு. என்ன காயத்ரி இது? நம்ம எல்லா விஷயத்தையும் பேசிதானே முடிவெடுத்தோம். இப்ப சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. அக்காக்கு நடந்ததே இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மறுபடியும் அவங்களால நான் பண்ணதை எப்படி தாங்கிக்க முடியும்? இப்படி பண்ணிருக்க வேணாம்னு தோணுதா? வா, நம்ம டீ குடிக்கலாம். வா. அண்ணா, டாய்லெட் எங்க இருக்கு? டாய்லெட் இந்த பக்கமா போய் ரைட்ல திரும்புங்க. தேங்க்ஸ். 2 டீ போடுங்க. நீங்க வெயிட் பண்ணு, நான் வந்துறேன். அங்க உட்காருங்க. வண்டியை நிறுத்து. ஆங்கடா. வாவ். அண்ணா 4 டீ. ஒன்னு ஸ்ட்ராங்கா போட்டுக்க கண்ணா. அப்படியே பாப்பாவுக்கு ஒரு ஓட்ட வடை. எனக்கு ஒரு கேக்கு. லுக் மை பேபி. சூப்பர் ஃபிகர். சாப்பிடு. வேண்டாமா? சும்மா சாப்பிட்டு பாரு. நான் உனக்காக ஓட்ட விட சொல்லியிருக்கேன்ல, சாப்பிட்டு போமா.
ஏய் ஹலோ, எஸ் என்ன விஷயம்? சார் யாரு? இல்லை ப்ரோ, நாங்கள் டீ குடிக்கலான்னு இங்கே வந்தோம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். ஓ, நாங்க இதை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் சார். இது உங்களுக்கு தெரியாதா? டேய் 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 அங்க போய் உட்கார்ற. டென்ஷன் ஆயி அடிச்சனா அவ்வளவுதான் நீ. என்ன ப்ரோ நீங்கள்? ரொமான்ஸ் எடுத்துக்கிட்டு. ஐயோ அம்மா தொப்பையில மதிஸ்டா. ம். ஏய், இதோ வந்துடா. யார் மேலடா கைய வச்சா? திருப்பி தொப்பையில மதிஸ்டா. ஏய் ஐயோ அப்பா முடியலடா சாமி. ஏன் வேகமா வாடா. நாம போயிடலாம். ஆ. திருப்பி மதிச்சிராதப்பா. ஐயோ இல்ல நான் திருப்பி படுத்துறேன். ஜோசப், வா நம்ம போயிடலாம். வா. நில்றா, நில்லுன்னு சொல்றேன். அவங்க பின்னாடி வந்தாங்கன்னா? ஏய் இல்லை, இது வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லைல்ல. கொஞ்சம் தூரம் நம்மளை தேடி வந்து கிடைக்கலன்னு திரும்ப போயிடுவாங்க. வண்டி இடிக்கும்போது முன்னால இருந்தவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஆ, சின்னதாக அடிபட்டிருக்கோம். அவன் கிடக்குறான் விடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோசப். நம்ம கிளம்புற நேரம் சரியாவே இல்ல. ஓடி போகும்போது ஜோசிக்காரனை பார்த்து நல்ல நேரம்லாம் பார்த்து ஓடிட்டு இருக்க முடியுமா? நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். காயத்ரி, என்னன்னா? உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? யார் சொன்னா? யாரு சொன்னா எப்ப சொன்னாலாம் கேட்காத. உண்மைதானா? என்ன எதுவும் பேச மாட்ற? பதில் சொல்லு. தெரிஞ்சவங்கள பாக்குறதும் பேசுறதும் தப்பா என்ன? அளவு மீறினா தப்புதான். நான் கேள்விப்பட்டதும் அதுதான். யார் அவன்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என்ன பேரு? ஷெர்வின் ஜோசப். ஷெர்வின் ஜோசப்பா? உன்னோட பேரு காயத்ரி. நீ ஒரு பிராமண பொண்ணு, அதை ஞாபகம் வச்சுக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் பண்றத பத்தி எல்லா முடிவும் எடுத்தாச்சு. ஏதாவது தப்பான எண்ணங்கள் உன் மனசுல இருந்துச்சுன்னா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்க. புரியுதா? என்னாச்சு? என்னப்பா, உனக்கு எல்லாமே தெரியும்ல, இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் இத பத்தி அவகிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ நான் சொன்னபடி கேட்டுக்குவான்னு தான் நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். தம்பி, யார் அவன்? நம்ம ஜாதிக்காரன் தானா? பிராமின் இல்ல, வேற மதத்தை சேர்ந்தவன். ஐயோ கடவுளே, ஊர்க்காரங்க முகத்தை இனிமே நம்ம எப்படி பார்ப்போம்? ஹலோ, போலாமா? இங்க நிறுத்து. வணக்கம். உட்காருங்க. தம்பி, சொந்த பிள்ளைங்களால அப்பாவும் அம்மாவும் நிம்மதியா வாழ முடியாத நிலைமை.
மானத்தை வாங்கிட்டு மன கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க. பழைய காலம்லாம் மாறி போயிடுச்சு மூர்த்தி சார். இப்போ இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். போன வாரம் எங்க பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாண நாள் அன்னைக்கு காதலனோட ஓடி போயிடுச்சு. தோல்ல தூக்கி வளர்த்து பெரிய ஆளாக்குன அப்பாவும் அம்மாவும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் வயசு தான் காரணம் மூர்த்தி சார். எந்த வயசுல அவங்க அவங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. மனப்பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தானே நல்லது எது கெட்டது எதுன்னே புரியும். நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? வேணாங்க ஐயா. இப்ப இந்த விஷயத்துல போலீஸ் தலையிடுறது சரியா இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? அவளை யாரும் வீட்டுக்குள்ள வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகலையே. அவளோட விருப்பத்துல தானே போயிருக்கா. கட்டாயப்படுத்தலனாலும் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட அதையும் இதையும் சொல்லி ஆசையை காட்டி வீட்டை விட்டு ஓடி போக வைக்கிறது சரியானு நீங்களே சொல்லுங்க. ஐயா, அவ எழுதின ஒரு லெட்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு கிடைச்சது. அவ டேபிள்ல இருந்தது. சாவித்ரி, அந்த லெட்டர் எடுத்துட்டு வா. நீயே அதை படி, எல்லாரும் கேட்கட்டும். நான் என் விருப்பப்படி நான் விரும்புற ஒருத்தன் கூட நான் போறேன். அப்பாவும் அண்ணனும் அம்மாவும் என் முடிவை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். முக்கியமா அவர் வேறொரு மதத்தை சார்ந்தவருங்கிறதுனால என்னை மன்னிச்சிருங்க. இவர் சொல்றதும் சரிதான். நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. செஞ்ச தப்ப புரிய வச்சு கூடிய சீக்கிரத்திலேயே இங்க வர்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணணும். இவளை விடுங்க, இவனை தப்பு செய்ய வச்சான்ல அவனை என்ன பண்ணலாம்? பாலு, நீங்களா எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து நாம தான் பக்குவமா வளர்க்கணும். அதை மறந்துடாதீங்க. பூஜை நேரத்துல உங்களை யாருமே பார்க்கலையே. அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னது? காயத்ரி வீட்டுக்கு போனா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்படி என்ன விஷயம்? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? காயத்ரி ஓடி போயிட்டா. சாமி, உங்களுக்கு தெரியும்ல அந்த ஷர்வின் ஜோசப், அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. அவன் கூட தான் ஓடிட்டான்னு கேள்விப்பட்டேன். உங்க 2 பேரோட நிச்சயதார்த்தத்துக்கு வரலான்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னடி? விஷ்ணு, பொண்ணு ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூலுக்கு கிளம்புறியா? விஷ்ணு உட்காரு. நீ உள்ள போ. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படித்தானே? ஆமா. கௌசல்யா, இங்க வா. விஷ்ணு வந்திருக்காரு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருப்பா. ரொம்ப நொந்து போயிருக்கோம்ப்பா. நாங்க பாசம் வச்சிருக்கிற எல்லாரும் இப்படித்தான் பண்றாங்க. யாரும் எதையும் எங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. அவ என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, அவளுக்கு அதுதான் விருப்பம்னா அவ அதையே செய்யட்டும். அவ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க மட்டும்தானே நம்மளால முடியும். உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றது? கரெக்டு தான். அவங்களும் நிறைய விஷயத்த ஆசைப்பட்டுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. கல்யாணத்தை தள்ளி வைக்க இல்லை. கல்யாணமே இல்லைன்னு இப்ப அவங்க கிட்ட சொல்லணும். என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த விஷயத்துல அம்மாவும் நீங்களும் கவலைப்படாம இருங்க. அப்ப சரி, நான் கிளம்புறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் நைட். நம்ம ஒன்றா இருக்கிற முதல் ராத்திரி. ஜோசப், we are still friends, not husband and wife. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். கல்யாணம் மற்றவங்களுக்காக நாம் பண்ணுற ஒரு சடங்கு தானே? ஆமா, ஆனா வாழ்க்கைக்கு அந்த சடங்கு ரொம்ப முக்கியம் இல்ல?
நான் என் வீட்டை விட்டு வந்தது உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு தான். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நாம 2-3 நாள் வெளியில இருக்கோம். நான் உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? உன்னோட ஆசை எனக்கு புரியுது. ஆனா எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ். ஓகே ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க தூங்க, நான் அப்படியே வெளியே போய் குட் நைட். குட் நைட். ஜோசப், ஜோசப்! ஏய் காயத்ரி, ஏய் என்ன என்னாச்சு? ஏய் கூல் கூல், என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு? கெட்ட கனவா? தூங்கு. கோமதி, கோமதி, இவ எங்க தான் போய் தொலைஞ்சாலோ? என்னம்மா? அந்த கோமதியை காணோம். அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை மத்தவங்க சொல்லாமலே செய்ய தெரியாதா? முடியல. அவ பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா. வயசுக்கு மரியாதை கொடுத்து சொல்ல வேண்டாமா? வேலை செஞ்சு செஞ்சு என் இடுப்பு உடையுது. எப்ப பார்த்தாலும் கோமதி கிட்ட சொல்றது. இதோ வந்துட்டம்மா. அக்கா அக்கா கொஞ்சம் சீக்கிரமா கட்டி விடுங்க, டைமே இல்ல. அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா எப்பவும் அப்படிதான் கூப்பிடுவாங்க, கோமதி கோமதின்னு. அப்பாவும் கூப்பிடுறாரு. மெதுவா மெதுவா. அம்மாடி கோமதி, அயன் பண்ணி வச்ச சட்டை எங்கம்மா? அதை எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்க? நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க ரெடியாவுங்க. அப்பா முதல்ல கண்ணாடிய போடுங்க. ஷர்ட் அந்த ஹேங்கர்ல தான் இருக்கு. காலையிலே இங்கே கிளம்பிட்டீங்க? ட்ரெஸ்ஸரி வரைக்கும் போகணுமா, பென்ஷன் வாங்கணும். ஓகே. காயத்ரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உன் மனசுக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்கா? இல்லையே. அப்படி ஒரு யோசனை வந்தா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நாம பொண்ணுங்க, பசங்கள மாதிரி நாம இருக்க முடியாது. அவங்க லவ் பண்றதும் ஆசைப்படுறதும் பொண்ணுங்களோட உடம்பதான். பொண்ணுங்களோட மனசை பாக்குற பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இழக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு. பசங்களோட ஆசை வார்த்தையை கேட்டு அவங்களோட காதல் வலையில விழறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். காதலிப்பாங்க, சொந்தமாக்கிக்குவாங்க. பிடிக்கலன்னு வரும்போது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட குணம். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? போதைப்பொருள் விற்கிற கேங்கில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரா இல்லை கொலையா? ஆக்சிடெண்ட்டை பண்ணவர் காரில் தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நியூஸில் இதான் ஹெட்லைன்ஸு. போலீஸ் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஜோசப், இப்போ நாம என்ன பண்றது? அவங்க நம்மளோட வண்டி நம்பரை நோட் பண்ணியிருந்தாங்கன்னா? அதனால தான் காரை விட்டுட்டு நான் பைக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். செத்தவனை ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஆனால் ஆக்சிடெண்ட் நடந்த இடத்த பற்றியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்த நம்மளை பற்றியும் அவங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் சிசிடிவியை பார்த்துட்டு அவங்க போதை மருந்து கடத்துகிற ஒரு டீம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸு அந்த இடத்துக்கு போய் என்கொயரியும் பண்ணியிருக்காங்க. நம்ம தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் காயத்ரி. அந்த கேங்கும் நம்மளை தேடும். இன்னொரு பக்கம் போலீஸ். இப்போ டெம்பரரியாக நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி, அப்போ நடந்த சண்டையில் அவங்க நம்மளோட கார் நம்பரை நோட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது. அவங்கக்கிட்ட மட்டும் மாட்டினோம் நிறைய செலவாகும். போலீஸ்கிட்ட மாட்டினாலும் அதே நிலைமை தான். எல்லாத்துக்கும் இப்போ காசு தான் தேவை. என்னால் இப்போ வீட்டுக்கும் போக முடியாது,
என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. நான் எடுத்துட்டு வந்த கொஞ்சம் நகைங்கள் இருக்குல்ல, அத அடகு வச்சா என்ன? அதான் சரியா இருக்கும். டேய், ஒருத்தனை கொன்னுட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான். அதை பார்த்துட்டு நீங்கள் 3 பேரும் வந்திருக்கீங்க. பாஸ் நீங்க சொல்றத கேட்டா அவனை நாங்க கொன்ன மாதிரில இருக்கு. நீங்கள் எதுக்குடா அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க? அப்ப அவன் சாவல பாஸ், அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் இருந்தான். அவன் சாகும்போது கண்ணை திறந்துட்டு தான்டா செத்துருக்கான். பாஸ் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க பாஸ். சாக போறேன்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாஸ். ஏண்டா சாகிறவங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாட சாவாங்க? அது அவனை காப்பாத்திடலாம்னு நினைச்சோம் பாஸ். செத்தவன் செத்துட்டான். அவன் காப்பாற்றி கூட்டிட்டு போன ஒரு பொண்ணு இருக்காள்ல, அவன் எங்க? அது பெரிய பிரச்சனை இல்ல பாஸ், அவளை நான் எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப அவனை பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டியா? யோ, ஆஸ்பத்திரியில் இருக்கிற சிசிடிவில எல்லாருமே இருப்பீங்க. போலீஸும் உங்க எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. உங்களை நம்பி வேலைக்கு வச்சதுக்கு என்னைய தான் எதையாவது எடுத்து அடிச்சுக்கிறணும். அம்மா, அம்மா, என்ன? கொஞ்சம் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா வாந்தி எடுக்கிறாங்க. வயிறு சரியில்லாம இருக்கும், காலையில சாப்பிடாம எந்த வேலையும் பார்க்காதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்றது? என்னடி என்னாச்சு உனக்கு இப்படி வாந்தி எடுக்கிற? என்னாச்சு? தலை சுத்துதா? ஐயோ, என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? மெதுவா, எனக்கு தெரியல. என்னம்மா என்னாச்சு உனக்கு? என்னம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியல, வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சரி வா, உள்ள வா. நீங்க ஏதாவது வண்டி இருக்கான்னு பாருங்க. நான் பார்த்துட்டு வர்றேன். மெதுவா வா, சீக்கிரம் வாங்க. டாக்டர். எஸ், உக்காருங்க. சொல்லுங்க. நேற்று என் பொண்ணும் மனைவியும் வந்திருந்தாங்க. ஓ சரி. நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அதோட ரிசல்ட் வாங்கணும்னு வந்தேன். ஓ, கோமதியோட அப்பாவா? ஓகே ஓகே, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ரிசல்ட் வந்துருச்சு. யூரின் டெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. என்ன டாக்டர்? பொண்ணோட ஹஸ்பண்ட் ஊரில் இல்லையா? இல்லை, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓ, ஐ எம் சாரி. பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. 4 மாதம் ஆயிடுச்சு. ஏதாச்சும் செய்ய முடியுமா டாக்டர்? இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சார். அபார்ட் பண்ணால் பிரச்சனை தான். என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தேன். டாக்டர் என்னங்க சொன்னாரு? அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு விசேஷம். விசேஷமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நம்ம பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாடி. என்ன? அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. கடவுளே. அண்ணே வேண்டாம். ஒண்ணு இல்லம்மா, விடுமா, நான் பாத்துக்கிறேன். விடு அண்ணே, வேண்டாம் தம்பி. தம்பி இப்ப எதுவும் பேச வேண்டாம் தம்பி. நான் பேசிக்கிறேன்ப்பா, நான் பேசுறேன். நான் ஒண்ணும் பண்ணல, பேசிக்கிறேன். சொல்லுடி, யாரு உன்னை இப்படி? உன்கிட்ட தான் கேக்குறேன். வாயை திறந்து பேசுடி. பேச மாட்டியா? வாயை திறடி. தம்பி வேண்டாம்பா, உண்மையை சொல்லு. சத்தம் போடாதடா, வெளிய கேட்ட போது. உன்கிட்ட தான கேக்குறேன். சொல்லுடி, உண்மையை சொல்லு. வாயை திறந்து பேச மாட்டியா? சொல்லுடி, சொல்லு. வாயை திறந்து உண்மையை சொல்லு. சொல்லு தம்பி. தம்பி நிச்சயமா வேண்டாம்னு சொல்றேன்ல. சொல்லுடி, சொல்லுன்றல. சொல்லு, வாயை திறந்து உண்மையை சொல்லு. வேண்டாம். அவ்வளவு திமிரா உனக்கு? சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லுன்றல. வாயை திறந்து சொல்லு. இல்ல உனக்கு கண்டுடுவேன். வேண்டாம். எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் அக்கா லவ் பண்ணவரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்கக்கா. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க ஏன் யோசிக்கல? நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நிமிஷத்துல நான் என்னையே மறந்துட்டேன். அது சரி,
இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு தானே யோசிக்கணும். யாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணலாம்ல. அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நம்பிக்கை வச்சு காதலிச்ச அந்த ஒருத்தர் இப்ப ஊர்லயே இல்ல. எங்க இருந்தாலும் நாம கண்டுபிடிச்சிடலாம். அவர் இப்ப கல்ஃப்ல எங்கேயோ இருக்காரு. அவர் இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்காரு. உங்களை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு அவர் வேற ஒரு கல்யாணம் பண்றதை தடுக்கணும் இல்லையா? பாசத்தையும் நம்பிக்கையையும் வலுக்கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாத. நான் காதலிச்சேன், நம்பினேன். மற்றவங்களை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் என்னோட தப்பு தான், ஏன் தப்பு மட்டும்தான். இங்க பாரு, இது உனக்கு ஒரு பாடம். அவன் தான் உங்க அக்காவை நல்லா ஏமாத்திருக்கான்ல. அவனை பத்தி வெளியே சொல்லாம உங்க அக்கா எதுக்காக அமைதியா இருக்காங்க? காதல், உண்மையான காதல். காதலிச்சவன் எப்பவும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற மனசு, அந்த அளவுக்கு அப்பாவி என்னோட அக்கா. அப்புறம் என்னதான் ஆச்சு? அக்கா, அக்கா எழுந்துருங்க. நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்ன இப்படி தூங்குறீங்க? எழுந்துருங்க அக்கா. அக்கா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே, வந்து பாருங்க. அக்கா, அக்காவை கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு? ஐயோ கோமதி, கோமதி அம்மா இங்க பாரு. கோமதி எந்திரிமா. என்னங்க சீக்கிரம் வாங்க. கோமதி எந்திரிமா. ஐயோ கோமதி இங்க பாருமா. எங்க இவ்ளோ பாருங்க. ஐயோ எந்திரிமா. என்னாச்சுப்பா? என்னாச்சு? கோமதி, 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 கோமதி. நடந்தது நடந்து போச்சு. அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம அப்படியே தூக்கி ஓரமா வச்சிடலாம். நம்ம 2 பேரும் யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய புது விஷயம் இருக்குமா? வீட்ல உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ சொன்னல. ம். அப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா என்ன? யாரோ மாதிரி எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ முடியும்? வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் உனக்கு கவலையே கிடையாதுல்ல? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை அது ஒரு கொலைன்னு போலீஸ் நினச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடவே செத்தவன் கேங்கும் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்குன்னு ஒரு வில்லன் இருக்கானே, உன் அண்ணன். அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? இப்படி நம்மளை சுற்றி நிறைய கழுகு பறந்துட்டு இருக்குமா. ஆனால் உனக்கு இருக்கிறது ஒரே நினப்பு தான், கல்யாணம் கல்யாணம். காயத்ரி ப்ளீஸ், நீ சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஹே காயத்ரி, ஹே ஹே காயத்ரி, ஐ லவ் யூ, பிலீவ் மீ. ஐ லவ் யூன்னு சொல்கிறேன்ல குண்டச்சி. நேற்று நான் ஒரு வேலை பார்த்து விட்டேன். இங்கேருந்து தள்ளி இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்தேன்னு சும்மா அடிச்சு விட்டேன். நான் ஏதோ ஒரு காரோட நம்பரை சொல்லி விட்டேன். என்ன நம்பரு? ஏதோ அப்போ தோணுன நம்பரை சொல்லி விட்டேன். அப்போ அந்த நம்பர் இருக்கிற வண்டியை போலீஸ் பிடிச்சிடாதா? பிடிக்கட்டும், அதனால் நமக்கு என்ன? அப்படி பண்ணாவது போலீஸை நம்ம வேற பக்கம் டைவர்ட் பண்ணலாம்ல. கொஞ்ச நாள் அப்படியே போச்சுன்னா எல்லாமே மறந்துடுவாங்க. புத்திசாலிதான். அது இப்பயாவது ஒத்துக்கிறியா? ஐ. அவங்களோட பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே. குழந்தை விழுந்துருச்சு. இங்க வாமா. என்னாச்சுன்னு தெரியல. அட கடவுளே, இவளுக்கு என்னாச்சு? பாருமா. ஐயோ என் பொண்ணு. ஆள் யாரும் கூட இல்லையா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைய பாத்துக்க வேண்டாமா? நான் அந்த பக்கம் போன உடனே இவ கீழே இறங்கி போயிட்டா. நீ ஏமா இப்படி பண்ண? அழாதம்மா. அண்ணா என்னாச்சு? இல்ல, அந்த பொண்ணு திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. நல்லவேளை அவங்க காப்பாத்தி முழுசா நினைச்சு. அவங்க இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த பொண்ணு பழஞ்சதே பெரிய விஷயம் தான். ஹலோ மேடம், புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். என்ன பண்றீங்க? நீ ஒருத்தன் போடா. யார் நீங்க எல்லாம்? ஓ ஆடி. ஏய் யார வாங்க வாங்க. வாடா. போங்கடா. விடுடா பேர். விடுடா அந்த பொண்ணு. நீங்க வாங்க. ஐயறான்டா. ஏய் போடா. போடா அந்த பக்கம். வராத. பொறுக்கி. ஏய் போடா. ஏய் போடா. நீ வாமா. நீங்க வாங்க. போடாங்கற. வந்து வெச்சிக்கிறேன்டா. உனக்கு ஒன்றும் ஆகலையே சார்? அடியதும் படலையே? இல்ல, ரொம்ப நன்றிப்பா.
நீங்க மட்டும் இப்போ இங்க வரலன்னா, நான் மேஜர் ஸ்ரீகாந்த். நான் ஷெர்வின் ஜோசப். ஆர்மியில் இருந்தேன், இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன். நாட்டை பாதுகாக்கிற நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காம விட்டீங்கல்ல? அது அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் விரும்புறதுக்கும் நம்புற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கலன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படியும் இருக்குல்ல. இங்க உட்காரு. டீ சாப்பிடு. இந்தாங்க டீ. தேங்க்ஸ். மிஸ் தேவயானி ஒரு டெடிகேட்டட் நர்ஸ். நான் சொன்னேன்ல, நான் பாம்பே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த தேவயானி பழக்கப்பட்டாங்க. ஏ இன்னசென்ட் கேர்ள் ஃப்ரம் எ புவர் ஃபேமிலி. இப்போ உங்க கூட எப்படி? இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனோட ஹாஸ்பிட்டல் கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. ஆயுர்வேதா. எனக்கு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பரிபூர்ணமாக என்னை குணமாக்கிடுவேன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நெருங்கின சொந்தக்காரங்க யாரும் என் கூட இல்லாததால அந்த பொறுப்பை நான் தேவயானி கிட்ட கொடுத்துட்டேன். நான் இந்த வீடை எடுத்ததே தேவயானி இங்கே வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இது வீடா? இது பங்களா சார். நான் அதிக நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். அப்புறம் இவ்வளோ நீங்கள் கேர்டேக்கர் இல்லை ஹோம் நர்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். நான் ஒரு விஷயம் கேட்கவா? காயத்ரிக்கும் உங்களுக்கும் எப்போ கல்யாணம்? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நாங்கள் ஓடி வந்துட்டோம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிஞ்சணுன்னு தான் இங்கே வந்திருக்கோம். ஓ, மறைஞ்சு வாழ்றீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எந்த இடத்துலையும் சடனாக ரியாக்ட் பண்ணுற உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த ஊருக்கு தேவை. என்ன தேவி? நான் இவளை தேவின்னு தான் கூப்பிடுவேன். இந்த ஜாதி மதம்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வேறுபடுத்தி மோசமெல்லாம் பார்க்கவே கூடாதுப்பா. மத சிந்தனைகளும் ஆச்சாரங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்துவும் கிறிஸ்டியனும் ஒன்னா வாழவே முடியாதுன்னு சொல்றதும் அது நடக்கவே கூடாதுன்னு தடுக்கிறதும் புத்திசாலித்தனமா? சார், இந்த மாதிரி அறிவுரை சொல்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த வீட்லயும் குடும்பத்திலயும் இப்படி சொல்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லையா? இல்ல. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாரும் அவங்களோட பிள்ளைகளுக்கு ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட்ல கூட ஜாதி மதம் இது எல்லாத்தையுமே கேக்குறாங்களே. ஜாதி மதம்லாம் இப்பவும் இருக்கு சார். அதெல்லாம் எப்பவும் இருக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிறது சரியா? கொஞ்சம் நீங்களே புத்திசாலித்தனமா யோசிச்சு பாருங்க. அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸி தான், ஆனா சொந்த வாழ்க்கையில இப்படி அட்வைஸ் பண்றது எந்த அளவுக்கு வலிக்குங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. பூக்கள் தொடுத்தொரு ஊஞ்சல் கட்டி தங்கத்தை போல மின்னிடும் கண்ணால் சந்தன மரத்தில் ஆண் கிளி ஆடிட பெண் கிளி பார்த்து காதலை சொல்ல வெட்கம் வேண்டாம் நெருங்கி வாணி முத்தம் தாக்கிளியே. நிலாவும் நீல மேகங்களும் காணவும் காதல் நினைவுகளும் மூடி மறைக்காமல் தோன்றிடும் ஆசைகள் சொல்லடி நீ கிளியே. மூடி மறைக்காமல் தோன்றிடும் ஆசை சொல்லிடு நீ கிளியே. பூக்கள் தொடுத்தொரு ஊஞ்சல் கட்டி தங்கத்தை போலே மின்னிடும் கண்ணால் சந்தன மரத்தில் ஆண் கிளி ஆடிட பெண் கிளி பார்த்து காதலை சொல்ல வெட்கம் வேண்டாம் நெருங்கி வாணி முத்தம் தாக்கிலியே. வெட்கம் வேண்டாம் நெருங்கி வாணி முத்தம் தாக்கிலியே. முனந்தி வேலி கூட உந்தன் மடியில் கிடைக்கும் ஓர் இன்பம் கனாவில் தீண்டும் விரலால் காதல நிலையம் பாடம் சொல்லிடும் கல்யாண வேலை கல்யாண வேலை கூடி வந்திடும் பந்தம் தான். இன்னும் என்ன கண்ணின் ஓரம் கனவுகள் தீர்ந்ததடா. இன்னும் என்ன கண்ணில் ஓரம் கனவுகள் தீர்ந்ததடி. பூக்கள் தொடுத்தொரு ஊஞ்சல் கட்டி தங்கத்தை
தங்கத்தை போல மின்னிடும் கண்ணால் சந்தன மரத்தில் நான் கிளியாடிட பெண் கிளி பார்த்து காதலை சொல்ல வெட்கம் வேண்டாம் நெருங்கி வாணி முத்தம் தாக்கிளியே வெட்கம் வேண்டாம் நெருங்கி வாணி முத்தம் தாக்கிளியே. ஆமா, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி மூஞ்சி சோகமா இருக்கு? சோகமா இல்லைனா வேற எப்படி இருக்க சொல்றீங்க? இப்போ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினவங்க எல்லாம் உங்களுக்கு யாரு? எனக்கு யாருன்னே தெரியாது. என்னாச்சு? நல்லா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்கள புடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தீங்க போல. டான்ஸ் ஆடும்போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் தானே காயத்ரி. என்ன நீ? ஆனா எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என் செல்ல காயத்ரி இல்ல, ஏன் இப்படி கோவப்படுற? ஏய், இங்க பாரு. அவங்க லவ் பண்றதும் ஆசைப்படுறதும் பொண்ணுங்களோட உடம்ப தான். ஓ காட், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு காயத்ரி, இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? நீதி நியாயத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கு. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப், நீ போய் தூங்கு. ஓகே. ஹாய் தேவி, என்ன இந்த பக்கம்? நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். மேஜர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க போயிடுவேன். வீட்டுக்கு தானே போறீங்க? நான் டிராப் பண்றேன், வாங்க. போலாமா? ஓகே. நீ என்கிட்ட கேட்டல இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏன் மேஜர் கூட இருக்கீங்கன்னு. ஏற்கனவே மேஜர் உங்ககிட்ட சொன்னாரே எங்க குடும்பம் ஏழை குடும்பம்னு. அவர் ஒரு நல்ல மனுஷன். இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்க ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எதர்ச்சியாதான் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால் சப்போர்ட்டாக இருக்க முடிஞ்சுது. என் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு தகுதியான மரியாதையான வேலை. அது மட்டும் இல்லாமல் மேஜரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல இருக்க நர்ஸுங்களோட நிலைமை உனக்கு தெரியும்ல. தேவி, உங்க கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்லையே. ரெகுலரா வருமானம் வர மாதிரி ஒரு நல்ல வேலை. குடும்ப பாரம் என் கையில தான் இருக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேற வருமானம் இல்லை. அதனால கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இந்த சமயம் இல்லை. அங்க ஹால்ல இருக்க டிராயிங்ஸ் எல்லாம் யார் வரைஞ்சது? அது எல்லாமே மேஜரோட கிஃப்ட்ஸ். ஓகே ஓகே. அப்போ கண்ணு பிடிச்ச கையால பெயிண்டிங்கும் பண்ண வரன்றீங்க. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்கு. வரேன். சரி, பை. இந்தாங்க சார். உனக்கு என்னடா கண்ணு தெரியாதா? இந்தா போய் தொலை. இவனை தான்டா தேடிட்டு இருந்தோம். யாரு? இவன் தான்டா அந்த கொலைகாரன். யாரு அவனா? வா வா வா. ஏய் புறா அவன. புறா. இவன் தான்டா அது. இவனா? நான் பாத்துர்க்கேன். இவன் தான்டா அது. புறா. இவன் தான். ஏய் போய்டா. புறா அவன. புடி புடி. புடி கிளாஸ் போட்டு வரேன். ஏய் மச்சான், இவன் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்லோப்ல இறங்கிட்டு இருக்கான்டா. நில்றா, ஓட முடியல. ஐயோ, நில்றா. நில்றா டேய். நில்றா, ஓடிட்டே இருக்க. ஐயோ, எவ்வளோண்ணா? 50. 50? உங்ககிட்ட இருக்காடா? இல்லையா? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, ஒரு நிமிஷம். பாஸ் பாஸ் பாஸ்
பாஸ் ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ரூபா கொடு, காசுக்கு மட்டும் வந்துருவானுங்க. இவங்களுக்கு கொடுத்தே அழிஞ்சிருவேன் போல் இருக்கு. ஆமா, சிக்கனுங்க. சிக்கன் எங்கடா? நாங்க அவனை அங்க பார்த்தோம். எவன? யார? அந்த கொலகாரன தான். அப்ப அவன் எங்கடா? அவன் அது நிறுத்துடா. நான் சொல்றேன், அவன் பைக்ல போய்கிட்டே இருந்தான். நாங்க பின்னாடியே ஓடணும். அவன் போன ஸ்பீட்ல பிடிக்க முடியல. நீங்க எதுக்கு அவன் பின்னாடி ஓடுனீங்க? உங்க பைக் எங்கடா? அந்த பைக் எங்க? ஆமா, பைக் எங்கடா? நீ தான்டா வண்டி ஓட்டின. நான் பின்னாடி தானே உட்கார்ந்திருந்தேன். நிறுத்துங்கடா, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. பாஸ், இந்த விஷயத்தை உங்ககிட்ட நேரடியா சொல்லணும்னு ஆட்டோ பிடிச்சு வந்தோம். சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில சிக்கனும் இல்ல, போன வண்டியும் இல்ல, கொலகாரனை பார்த்தாங்களாம், அதுவும் இல்ல. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நான் பிசினஸ் பண்ணா நான் எப்படி வளருவேன்? போய் வண்டியை எடுத்துட்டு வாங்கடா. இந்த பாட்டிலை எடுத்து முதல்ல என் மண்டையை உடடா. ஓகே பாஸ். என்ன பண்ண போற? மண்டையை உடைக்கலாம். அட வைடா. போய் வண்டியை எடுத்துட்டு வாங்கடா. போங்கடா. நீ ஊத்துடா. ஓ. ஆமா, இது என்னது? தண்ணி ஊத்துவா? எதுக்குடா தண்ணி? இவனுக்கு வந்து படுத்தின பாடுக்கு ராவா அடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஹாய் மேஜர். ஹலோ. உட்காருங்க. அப்புறம் நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓ. எல்லாம் கண்ட்ரோல்டு தான். அப்புறம் மருந்து சாப்பிட்றதுலையும் சாப்பாட்டுலையும் ஒரு சின்ன கவனம் வேணும், அவ்வளோதான். என்ன தேவையானி இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. மேஜருக்கு மருந்து கொடுக்கணும்னா அதை நீ தானே கொடுக்கணும். நீங்க இன்னும் மருந்து சாப்பிடலையா? நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தேனே. ஓகே தேவி, நம்ம ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே. என்ன டாக்டர்? ஓகே. அப்ப நான் போய் டீ போட்டு வரேன். சரி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். இன்னும் 1-2 மாசம்தான். அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க மிஸ்டர் மேஜர் ஸ்ரீகாந்த். இன்னும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் மிச்சம் இருக்கு. நமக்கு ஒரு துணை, ஒரு லைஃப் பார்ட்னர், அது தேவை தானே. புதிய லட்சியங்கள், அர்த்தங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஏன் ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க கூடாது? தண்ணி ஊற்றுறதுல கூட நீங்கள் கஞ்சத்தனத்தை காட்டிடாதீங்க. நல்லா தண்ணி ஊற்றுங்க. அங்கே பாருங்க, காஞ்சி போயிருக்கு. என்ன மேஜர், ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு தான். வாழ்க்கையில கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்தவன் தான் நான். காரணம், பொண்ணுங்களை நம்பவே கூடாது. இதுதான் என்னோட எண்ணம். இல்ல, அப்படி யோசிக்கவும் ஒரு காரணம் இருந்துச்சு. இவ்வளோ கடினமான முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு நடந்துச்சு? எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு முறை பொண்ணு இருந்தா. அவ என்கிட்ட ஓப்பனாவே சொன்னா, பொண்டாட்டி புருஷனோட அடிமை கிடையாதுன்னு. ஒரு பையனுக்கு கொடுத்துருக்கிற எல்லா உரிமைகளும் பொண்ணுக்கும் இருக்குன்னு சொன்னான். அது நிஜம்தான். ஆனா அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னான். எனக்கு பொருத்தமான ஒரு மனைவியா அவ இல்லை. உண்மையை சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கொடுக்க வேண்டிய உரிமையை தான் அவங்களும் உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். ஆனா அவ ஆசைப்படுற அந்த சுதந்திரம் அதிகமான ஆண் நண்பர்களை கொண்டு வந்துச்சு. அவ யாருன்னு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பொண்ணுங்களையே நான் சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், ஒரு நிமிஷம். அந்த பேஷண்ட்டை ரூமுக்கு மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரி, நான் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். போலாம் மேஜர். எல்லா பொண்ணுங்களையும் உங்களோட முறை பொண்ணு மாதிரியே நினைக்காதீங்க. காதலிக்கிறதுக்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் சாகிற வரைக்கும் வாழ்க்கையில் கூட நிற்கிறதுக்கும் ஒரு பொண்ணு, அப்படி ஒருத்தங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம தான் அவங்கள கண்டுபிடிக்கணும்.
பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கடா. நீ தான் என்னோட ஃபுல் சப்போர்ட். பார்த்து ஆ கேட்டியா தேவயானி, நம்ம மேஜர் ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இத்தனை வயசுக்கு அப்புறமா நீ எதுக்கு இவருக்கு கல்யாணம் தானே யோசிக்கிற? ஐயோ, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல டாக்டர். கண்டிப்பா மேஜர் சாருக்கு ஒரு கல்யாணம் தேவைதான், இல்லையா சார்? எஸ், யூ ஆர் கரெக்ட். அப்ப கூடிய சீக்கிரம் பழைய ஊருக்கு திரும்ப போயிடுவீங்க, அப்படிதானே மேஜர்? சரி. இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க வர வேண்டிய அவசியம் என்னப்பா? நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. ஓ, அதெல்லாம் பரவாயில்லம்மா. உங்க அம்மாவும் கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற சாரோட வசதியை பத்தி நாமளும் யோசிக்கணும்ல. திடீர்னு இங்க இருந்து போறது சரி வருமா? நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு வகையில சரி செஞ்சது அவருக்கு இருக்கிற நல்ல மனசுனால தானே. நீங்க உட்காருங்கப்பா. அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க? அப்பாவோட ஆசையை தான். இவ்வளோ நாளா அப்பா ஏன் உன்னை கட்டாயப்படுத்தலைன்னா அதுக்கான சூழ்நிலை நமக்கு இல்லாம இருந்துச்சு. இப்போ 1-2 நல்ல வரன்கள் வந்துட்டு இருக்கப்போ சரியான நேரம் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தோணுது. உன்னோட கல்யாணம் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்பா. திடீர்னு எதையும் எடுத்து செய்ய வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க தான் முடிவெடுக்கணும். நீ சாருக்கிட்ட கேட்டுட்டு ஒரு 2 நாள் மட்டும் நம்ம வீட்டுக்கு நீ வாம்மா. பொண்ணு பார்க்க வர்றவங்க உன்னை பார்க்கணும்ல. ஓ சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். கொஞ்சம் உட்காருங்கப்பா. மேஜர் வந்த அப்புறம் போங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, மேஜரை பார்த்துட்டு போங்க. அதுக்கு என்ன, பார்த்துட்டே போறேன். நாம அவங்கள எங்க போய் தேடுறது? அவன் சரியே இல்லாதவன். நாம அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு போனப்போ அவனோட அப்பா அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனால வீட்டுக்கும் ஊருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தன்னோட பையன்னு சொல்றது கூட வெக்கப்படுறாங்க. ஆமா விஷ்ணு, கடைசியா அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு என் மனசுல அப்படியே இருக்கு. உங்க வீட்டு பொண்ண அவன் வீடு புகுந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகலையே. பதில் சொல்ல முடியாத கேள்வி அது. கரெக்ட் தான். இருந்தாலும் அவ ஏமாத்தப்பட்டிருக்கா. அவளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அவனோட ஃபோன் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு, காயத்ரியோட நம்பரும் இருக்கு. அதை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்ண போலீஸால முடியும். நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா என்ன? பர்சனல். அதான், கண்டிப்பாக பர்சனல் தான். அதனால தான் இந்த விஷயத்த நேரில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஐ எம் இன் அ டோட்டலி டிப்ரெஸ்டு மூட். அப்புறம் எனக்கு இருக்க சந்தோஷம் உன்னை பார்க்கறதும் பேசுறதும் தான். என்ன? யாரு போன்ல? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டல. இங்க பாரு, இப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்? இப்போ நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன்னு சொல்லணும், அதானே? நீ அப்படியே நினைச்சுக்கோ. சாரி, எனக்கு அப்படி தோணுச்சு. வேற யார்கிட்டயோ பேசுறியோன்னு கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. I know you love me. சரி, நீ போய் படுத்துக்கோ. ஓகே.
அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க வீட்டில் பார்த்தப்போ என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. வீட்டை விட்டு போயிடலான்னு கட்டாயப்படுத்தினான். அப்படி தான் அவளை கூட்டிக்கிட்டு நான் இங்கே வந்தேன். நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் தனித்தனி ரூமில். நான் இது வரைக்கும் தப்பான நோக்கத்தோடு அவகிட்ட நான் போனதே இல்லை. வேணும்னா அதை பண்ணியிருக்கலாம். இப்படியே எத்தனை நாள் போக முடியும் ஜோசப்? அவள் வீட்லேயும் ஊர்லேயும் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் முதல்ல சரியாகட்டும். அதுக்கப்புறம் நான் அவளை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவேன். பாவம் காயத்ரி. சரி, நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? உனக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அந்த ஸ்தானத்திலேயே பாரு. எனக்கு யாரையும் அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறதெல்லாம் பிடிக்காது. அப்பா வீட்டுக்கு வந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஒரு 2-3 நாளைக்காவது வீட்டுக்கு வர சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. அங்க என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு 2-3 குடும்பம் இருக்கு. அங்கே இருக்கவங்கெல்லாம் கொஞ்ச நாள் போச்சுன்னா போயிட போகிறாங்க. நீ இப்போதைக்கு எங்கேயும் போக போகிறதில்ல, சரியா? ஏதோ ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, வந்து ரொம்ப நேரமாச்சு. ஆமாம், ரகசியம்தான். அப்போ சொல்லுங்க, கேட்க நான் ரெடி தான். அதுக்கு முன்னாடி எனக்கு டாக்டர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஆர்மியில் இருந்த பழைய மேஜர் ஸ்ரீகாந்தா என்னால் மறுபடியும் மாற முடியுமா டாக்டர்? ஷுவர், அதில் என்ன சந்தேகம்? நீங்கள் பழைய ஸ்ரீகாந்தா ஆயிட்டீங்க. எந்திரிங்க. எந்திரிங்க. நடங்க மேஜர். வாங்க வாங்க. அது வாங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஓகே தான். நான் கமான். எனக்கு கமான் மேஜர். வாங்க வாங்க. முடியும், உங்களால முடியும். தேங்க்யூ 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 டாக்டர். மேஜர், நான் பாத்தீங்களா என் காலை? ஓகே ஓகே, நவ் யூ ஆர் ஆல் ரைட். இப்போ நீங்க தைரியமா திரும்பி பார்டருக்கே வேணாலும் போகலாம். அப்புறம் என்ன? அப்ப என்ன வாழ விட மாட்டீங்களா நீங்க? தேவி வா, நம்ம 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் இந்த போட்டில் போயிட்டு வரலாமா? வேணாம், அது சரி வராது. மேஜர் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இங்கே நின்று பேசுறதும் அந்த போட்டில் போய்கிட்டே பேசுறதும் ஒன்று தானே? ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் வாயேன், ப்ளீஸ். வேண்டாம் ஜோசப். சொல்றேன்ல, ஒரு 5 மினிட்ஸ் தான் வா. என்ன என்ன நடந்துச்சு? என்னாச்சு? சொல்றேன் மேஜர். ஜோசப் உக்காரு. உட்காரு. எஸ், சொல்லு. ஜோசப் சில விஷயங்கள் பேசணும்னு என்ன வர சொன்னப்ப நான் போட்டிங் லேக்குக்கு போனேன். பேசிக்கிட்டே நாங்க பெடல் போட்ல போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போனதும் எப்படின்னு தெரியல, திடீர்னு பேலன்ஸ் மிஸ் ஆகி போட் கவுந்துடுச்சு. ஜோசப்! ஜோசப்! ஐயோ, அப்புறம்? ஜோசப்புக்கு நீச்சல் தெரியாது. நான் தண்ணியில குதிச்சிட்டேன். ஜோசப்! ஜோசப்! ஜோசப்!
ஜோசப் 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 அப்போ தேவி தான் கடவுள் மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தினாங்க. ஓ வா மார்வலஸ். நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்ட இல்ல, ஆனா நீச்சலை மட்டும் கத்துக்கல. அதுக்கான அவசியம் என் லைஃப்ல ஏற்படல. அதான். ஓகே, டாக்டர் எனக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்களும் எப்படியும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகணும்ல. டேக் யுவர் ஓன் டைம். ஓகே சரி. ஓகே ஓகே சார். ஜோசப், எங்க போற? வெளியே போயிட்டு வரேன். என்ன இங்க நீ தனியா விட்டுட்டு போறியா? நீ எங்கேயோ வெளியில போற, ஆனா எங்க போறன்னு தெரியல. என்ன பத்தி ஏன் யோசிக்க மாட்ற? அதுக்கு நீ என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். நானும் வீட்டை விட்டு தான் வந்திருக்கேன். கல்யாணத்தை பத்தி நானும் தான் பேசியிருந்தேன், கரெக்ட். ஆனா சிச்சுவேஷன் அமைஞ்சு வர வேணாமா? உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட நான் உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? உனக்கு தெரியும்ல, நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம கார் எடுத்துட்டு அப்படிலாம் வெளியே போக முடியாது. நம்பரை கண்டிப்பா அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த பைக்கையே அரேஞ்ச் பண்ணேன். எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டுமா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினது இல்லையே. ஓ, நடத்தையிலையும் பேச்சிலையும் மாற்றம் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஜோசப். நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை மட்டும். மனசும் உடம்பும் ஒன்னானதான் உண்மையான காதல் வரும். நீ என்ன நம்புற, லவ் பண்றேன்னா அப்புறம் எதுக்காக பயப்படுற? கல்யாணன்றது ஒரு அக்ரிமெண்ட், எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக. இப்ப நீ எனக்கானவ, நம்ம ஒன்னாயிடலாம். ஜோசப், நோ. இவ்வளவு நாளா நான் ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? தேவயானி. ஓ, மேஜர். தேவி, தேவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார், சொல்லுங்க. உன்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல உன்னோட கல்யாண விஷயத்துல. அதுக்கு ஹெல்ப் பண்றேன் நான். என்ன, நான் என்னோட வாழ்க்கைக்குள்ள உன்னை வரவேற்கிறேன், என்னோட வாழ்க்கை துணைவியா. நான் எதை பத்தி சொல்ல வரேன்னா நம்மளோட கல்யாணத்தை பத்தி. என்ன, நீ என்ன சொல்ற?
ஆமா ஜோசப். உடனே என்னால எதுவுமே சொல்ல முடியல. மேஜரோட மனசுல இப்படி ஒரு அசர்ந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உனக்கு அவர் மேல விருப்பம் இருக்கா? என்ன ஜோசப், என்ன கேள்வி கேக்குற நீ? எனக்கு அவர் மேல பாசம், மரியாதை எல்லாம் இருக்கு. என்னால அவரை ஒரு அண்ணனா தான் பார்க்க முடியும். நானும் ஒரு பொண்ணு தானே. என் மனசுலயும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா? இது பேராசை தான். ஒரு பக்கம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஏய் இல்ல ஜோசப், அவரோட கேரக்டர் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. மோசமான பார்வையோ பேச்சோ அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவர் என்கிட்ட அப்படி இருந்ததால தான் திடீர்னு முகத்துக்கு நேரா எதையுமே என்னால சொல்ல முடியல. சரி, நீ என்ன பண்ணணும்னு நானே சொல்றேன். நம்ம நேர்ல பார்த்து பேசலாம். ஓகே ஜோசப், சரி. டாக்டர். மேஜர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏதாச்சும் குட் நியூஸ்? ஆமா, நான் தேவயானி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். அப்படியா? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? வேற என்ன இருக்கும், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்னும் சொல்லல. அப்படியா? அந்த சூழ்நிலையில அப்படித்தானே இருப்பாங்க. எதுவும் பேச முடியாது இல்ல. இன்னைக்கு நான் சிட்டிக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓ, சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. அது சரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா எல்லாம் மங்களகரமா நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல. உன்னோட ஜோக் இருக்கு. இரு, அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஜோசப் இங்க? அது ஒன்றும் இல்லை சார். தேவியானி ஊருக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதான் அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பக்கமாக தான் போனேன். அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு. சரி, நீ உட்காரு. இல்லை பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அங்கே காயத்ரி தனியாக இருப்பா. நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே. ஜோசப் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்தாரு. டாக்டருக்கு இன்னைக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கறனால நான் போகல. என்ன ஏதோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது என்னோட கிஃப்ட். நான் கிச்சனுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்றேன். சின்ன பசங்க வயசு கோளாறுல அவசரத்தில் ஏதாவது பண்ணுவாங்க. தேவயானி அப்பாவிதான், அவளை தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம். நான் அவளுக்காக கொண்டு போன கிஃப்ட்டை அது என்னன்னு திறந்து பார்க்குற ஆர்வம் கூட அவகிட்ட இல்லை. அது என்னை கஷ்டப்படுத்திருச்சு. டாக்டர், அவளுக்கு முன்னாடி நான் என்னோட இதயத்தை திறந்து காட்டினேன். ஆனா அவன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியல. எதனால இருக்கும் டாக்டர்? எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆமா, சந்தேகம் இருக்கு. அவனை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. இங்க இருக்கிற டூரிஸ்ட் காட்டேஜ்ல ரொம்ப நாளாவே அவ தங்கிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அவன் ஏமாத்துறான்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு பையன்கிட்ட தேவயானி எப்படி க்ளோஸா இருக்கான்னு நீங்க சொல்றீங்க? அந்த கேள்விக்கான பதில தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி அவ ஒரு ஃபோன் காலில் பேசுறத நான் கவனிச்சேன். அது யார் பண்ண கால்னு காலையில் அவகிட்ட நான் கேட்டேன். வீட்டில இருந்து கால் பண்ணாங்கன்னு அவ சொன்னான். ஆனா அதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்ப அந்த போனை அவளுக்கு தெரியாம செக் பண்ணி பாருங்க. ஆமா, நான் அதை எடுத்து பார்த்தேன். தெரியாம கிச்சன்ல போனை வச்சுட்டு அவ பாட்டுக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டா. ஒரே நம்பர்ல இருந்து நிறைய கால்கள் வரவும் போகவும் செஞ்சிருக்கு. நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த காலை அட்டன் பண்ணது யாருன்னு தெரியுமா? ஆமா, அவனே தான். இனி முடிவெடுக்க வேண்டியது நான் தான். என்னாச்சு சார்? ஏதோ பேசணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்க கூட தேவயானியும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே சார். அப்படிதான் முதல்ல நினைச்சேன், அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன்.
நம்ம 2 பேர் மட்டும். இந்த அமைதியான ஏரிக்கு பக்கத்துல பார்த்தல்ல எவ்வளவு அழகான இடம். எஸ். நம்மளை சுத்தி இங்க யாருமே இல்லை. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க சார். ஓகே, நான் தேவயானியை விரும்புறேன், காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் சொல்ல என்ன இருக்கு சார்? காதல் கல்யாணம்லாம் இந்த வயசுல உங்களுக்கு தேவையான்னு சொல்லுங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் தேவயானிக்கு உங்க பொண்ணு வயசு இருக்கும் சார். காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் வயசு கணக்கு இருக்கா? என்னோட சுதந்திரம் ஆசைகள் எல்லாம் அது என்னோட தனிப்பட்ட முடிவு. ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நீங்க அவகிட்ட ஓப்பனா பேசியிருக்கீங்களா? இல்ல, அவன் ஏன் சொல்லலைங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நானும் தேவயானியும் விரும்புறோம் சார். ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க அயோக்கியன் நீ, நம்பிக்கை துரோகி. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீடம்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரீடம் எனக்கும் இருக்கு சார். இல்ல, அந்த சுதந்திரத்தை உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கோ அவே. இதுக்கப்புறம் என் முன்னாடி நீ நிக்காத. கோ போ, போய் தொலை. ஜோசப் போயிட்டாரா? அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இங்க பாரு தேவி, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல. ஏரியோட கரையை கடக்க நாங்க தூக்கு பாலத்துல நடந்து போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு கால் தவறி ஜோசப் ஏரியில விழுந்துட்டான். ஐயோ, ஜோசப் ஏரியிலையா? அவனுக்கு நீச்சல் தெரியாதே. ஆமா, பேட் லக். அவன் ஏரியில முழுகிறத மட்டும்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. பக்கத்துல வேற யாருமே இல்லை. நான் சத்தமா கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா யாருக்குமே அது கேட்கல போல இருக்கு. தேவயானி, யாருக்காக நீ அழுகிற? அவன் யார் உனக்கு? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்க. உனக்கு அவன் யாரு சொல்லு. எங்க இருந்தோ வந்தவன், பார்த்த பேசுன. இன்னைக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. நம்ம ஊர்ல எத்தனை மரணங்கள் அப்பப்ப ஏற்படுது. நமக்கு வேண்டப்பட்டவங்க யாருன்னா இறந்து போனாதானே நம்மெல்லாம் கஷ்டப்படுவோம். கூல் டவுன் பேபி, கூல் டவுன். இது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கு இது தெரியக்கூடாது. அது உன்னோட பொறுப்பு கூட. சொல்றது புரியுதா? ஓகே.
என்னாச்சு? ஜோசப், ஆமா நான் தான். மேஜர், ஜோசப் வந்துட்டான். என்ன ஆச்சு? நீ எப்படி தப்பிச்ச? சும்மா. சார், நான் வந்துட்டேன். எனக்கு பெருசா ஒண்ணும் ஆகல சார். உனக்கு நீச்சலே தெரியாதுன்னு சொன்ன. அத நான் சும்மா அடிச்சு விட்டேம்மா. ஏய் ஏய், கூல் கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்றேன்ல. ஏய், அழாத, சொன்னா கேளு. எதுக்கு அழுகுற இப்போ? ஜோசப், மேஜர் நம்ம மேல சந்தேகப்படுறாரு. இந்த நிலைமையில அவர் என்ன வேணா செய்யலாம். அவர் ராணுவத்துல இருந்தவர் நிறைய பேரை சுட்டு கொண்டு இருப்பாரு. கூடிய சீக்கிரம் காயத்ரி கூட்டிட்டு நீ ஊருக்கு போறதா நல்லது. நானும் என் வீட்டுக்கு போறேன். அப்படி எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நானும் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? அன்னைக்கு நான் விழல, வேணும்னே அந்த ஆளு என்னை ஏரியில தள்ளி விட்டார். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு இது வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நமக்கு நடுவுல இருந்து அவரை விலக்கியே ஆகணும். அவரோட சக்தியும் பலத்தையும் இல்லாம ஆக்கணும். கல்யாணத்து மேல அவர் வச்சிருக்க அந்த ஆசை, அதை இல்லாம ஆக்கணும். அப்பதான் அவரு பைத்தியமாவாரு. நீ என்ன பேசிட்ட ஜோசப்? எப்பவும் ரெகுலரா நீ தானே அவருக்கு எல்லா மருந்தையும் கொடுக்கறது. ஆமா. கொஞ்சம் கேப்சூல்ஸ் எனக்கு வேணுமே. அதுல வேற ஒரு பவுடரை நான் லைட்டா கலந்து கொடுப்பேன். நீ எப்படியாவது அந்த கேப்சூல் மாத்திரைய அவரை சாப்பிட வைக்கணும். ஜோசப், ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? இல்ல, நினைச்சது நடக்கும். சார், இன்னைக்கு மருந்தே சாப்பிடலையே. ஓ, மறந்து போயிட்டேன். காயத்ரி, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நம்ம அவசரப்பட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துருக்கணும். நீ தான் அவசரப்பட்ட. அப்போ நான் வேற என்ன பண்ணிருக்கணும்? விஷ்ணுவோட வீட்ல இருந்து எல்லா முடிவும் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கூட என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. இப்ப என்னோட சிச்சுவேஷனை தான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஒரு கொலை கேஸ்ல போலீஸ் என்ன தேடுறாங்க தெரியும்ல. போதா குறைக்கு அந்த ரவுடிகளும். நமக்கு முக்கியமா உனக்கு வீட்டுக்கு திரும்ப போறதுதான் நல்லது. எல்லா பிரச்சனையும் முடியட்டும். நான் தனியா திரும்பி வீட்டுக்கு போகணும். அதை என்னால யோசிக்க கூட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எனக்கும் எங்க அக்காவோட நிலைமை தான். இங்க பாரு, அதான் சூசைட் பாயிண்ட். உனக்கு பயமா இல்லையா? இது போதும்பா. பரவாயில்ல, ரொம்ப நல்ல இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா, உங்களுக்கு நல்ல இடமே கிடைக்கலையா? பாரு, இவனா? இவன்தானா? வா. ஏண்டா, எங்க ஆளுகளில் ஒருத்தனை வண்டி ஏற்றி கொண்டு போட்டு நீ இவளை கூட்டிட்டு சுகமா உலகம் பூரா சுத்தி வர்றியா? எவ்வளவு நாளா உன்னை தேடுறோம் தெரியுமா? இப்ப மாட்டிக்கிட்டீங்கள. அது நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அதான் போலீஸ் விசாரிக்கிறாங்களே. ஓஹோ, போலீஸு. டேய், நாங்க அதுக்கெல்லாம் மேலடா, தெரியுமா? டேய் 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 டேய், பாஸ் யாருன்னு தெரியுமா? மோசமானவங்களே முக்கியமானவர்.
ரவுடியிலே பெரிய ரவுடி. இங்க நாங்க தான் போலீஸ். இவ யாருன்னு தெரியுமா? இவன் தான் எஸ்பி. இவன் யாரு? கமிஷனர். அப்புறம் நான் டிஐஜி. எங்களுக்கு யூனிஃபார்மே தேவையில்லை. அதனால தான் நான் யாருன்னு உனக்கு தெரியல. நமக்குள்ள தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், அவ்வளவுதான். அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லிடு. 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாயா? ஆமா, 10 லட்சம் ரூபாய். செத்தவனுக்காகத்தான். அவனா இருக்கிறதுனால 10 லட்சம். இவனா இருந்திருந்தா 25 லட்சம். அப்புறம் 2000 ரூபாய் நோட்டா எடுத்துட்டு வராத. 500 ரூபாய் நோட்டா 200 ரூபாய் நோட்டாவோ எடுத்துட்டு வா. காயத்ரி ஓடுறான் பாரு. விடாதீங்கடா. பின்னாடி ஓடுங்கடா. விட்டுறாதீங்க. ஷார்ட்கட்ல வரேன்டா. திரும்பவும் வா. ஐயோ கடவுளே. ஐயோ ஆடி ஆடி. இல்ல டேய் விடுறா பரதேசி பயல்களா. ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது? பரவாயில்ல விடுமா. மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. அறிவே இல்ல. உன்னோட பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரி. எங்க வீடு? ரிசார்ட்ல. இவன் ஒருத்தன். டேய் போட்டோ எடுறா. என்னது செல்ஃபியா? எட்டி மிதிச்சேன்னு வை. 2 பேரை மட்டும் எடுறா. சரி. ஒரு கிஸ் பண்ணுங்க பாஸ். இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இன்னும் ட்ரை பண்ணுங்க பாஸ். இதுக்கு மேல எப்படி? கொஞ்சம் கிட்ட வா. ஐயோ பாவி, இவன் வந்துட்டானே. சொந்த தங்கச்சி ஓடி போச்சுன்னு தெரிஞ்சோம். ஏன் நீங்க இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீங்க? சார், 18 வயசு ஆனவங்களுக்கு அவங்க இஷ்டப்படியே வாழ்ந்துக்கலாங்கிறது தானே நம்மளோட சட்டம். இருந்தாலும் நாங்க பலவிதமா தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ஓகே ஓகே. இவர் யாரு? சார், நான் விஷ்ணு நாராயணன். இங்க கோவில் பூசாரியா இருக்கேன். பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பேசியிருந்தோம். அப்போ ஓடி போறத பத்தி உங்ககிட்ட முன்னாடியே அவ சொல்லலையா? இல்ல சார். அவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்ச உடனே அவங்கள கண்டிச்சிருக்காங்க. ஆனா சரி ஓகே. நீங்க சப்மிட் பண்ண அந்த இன்டர்நெட் டீடைல்ஸ் போலீஸ் ரொம்ப தெளிவா விசாரிச்சிருச்சு. அந்த ரவுடி கேங்கை கண்டுபிடிச்சிருக்கோம். அது நாங்க தேடிட்டு இருக்கிற போதை கடத்துற கும்பல். அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களையும் தூக்கிடலாம், பொண்ணையும் கண்டுபிடிச்சிடலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு தான் இன்ஃபார்ம். சரி சார். நான் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். சரிங்க சார். என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணங்களும் என் மனசுல இல்ல. என் குடும்பத்திலயும் என் வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமான ஆள் தான் நீங்க. எனக்கு உங்ககிட்ட மரியாதை இருக்கு, கடமை இருக்கு. அதை தவிர உனக்கு வேற எதுவும் இல்லை, அப்படிதானே? என்னோட மூத்த அண்ணா மாதிரி தான் நான் உங்களை பார்த்தேன். ஆமா, நானும் உன்னை அந்த மாதிரி தான் பார்த்தேன். பேசும்போதோ பழகும்போதோ நான் உங்ககிட்ட இது வரைக்கும் தப்பா நடந்ததில்லை. ஆனா இனி என்னோட வாழ்க்கையில உன்னை என்னோட வாழ்க்கை துணைவியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ எதனால நீ என்னை காதலிக்க கூடாது? நீ ஏன் என் கூட சேர்ந்து ஒன்னா வாழக்கூடாது? என் கூட எனக்காக மட்டும் சொல்லு 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 சொல்லுங்கறல. சொல்லு, சொல்றதா நல்லது. சொல்லு சொல்லு. எதனால எதனால சொல்லு. தெரியும் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும்.
டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் மேஜர் ப்ளீஸ் வாங்க. என்னாச்சு? என்னவோ ஒரு வலி இருக்கு. அட்டெண்டர், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட்டெண்டர், ப்ளீஸ். எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை. ஏதோ நடக்க போற மாதிரியே இருக்கு. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை. டேய், உங்களை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தாண்டா பிரச்சனை வருது. இப்போ நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும். அட கவலையை விடுங்க பாஸ். நீங்க இப்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா பாருங்க. எவ்வளோ லைக் கமெண்ட்ஸ் வந்திருக்கு தெரியுமா? உங்களோட அந்த சூப்பர் போஸ் இருக்கு பாருங்க. செம்ம ரொமான்டிக். மீட்டுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட போட்டோ எத்தனை வருதுன்னு தெரியுமா நியூஸ் பேப்பர்ல? வரட்டும் விடுங்கண்ணே, உங்களோட போட்டோவும் நியூஸ் பேப்பர்ல வரணும். ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டியும் கரெக்ட் பண்ற தலைவர். அது 60 இருந்தாலும் 16 இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுவாரு நம்ம தலைவர். காதல் மன்னன் நம்ம தலைவர். எடுத்துட்டானுங்க. எந்த பிச்சைக்காரன்டா இந்த நேரத்துல பெல் அடிச்சது? அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. உங்களை யாராச்சும் சினிமால நடிக்க கூப்பிட வந்திருந்தா? அப்படியா? அப்ப போய் திறந்து பாரு. ஓ, இதுதான் நீங்க இருக்கிற இடமா? இடம் நல்லா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீ போஸ்ட் பண்ண அந்த போட்டோ இருக்கே, சூப்பரா இருக்கு. சார் உட்காருங்க சார். நீங்க என்ன பத்தி புகழ்ந்து பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருங்க. டேய், போய் சாருக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போ வேண்டாம், இருங்க. நான் மட்டும் டீ குடிச்சு என்ன பிரயோஜனம்? சார் உங்களுக்கு பிராண்டி. ஏய், நிறுத்துறா. போடா இந்த பக்கம். தெரியாம கேட்டுட்டேன் சார். ஒரே கல்லுல 2 மாங்காய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கொலை பண்ணி ஏரியில போட்ட கேங்கு. போதைப் பொருள் கடத்துறதுல பெரிய கேங்கு. நீங்க நெட்டுல போட்டோ போட்டது எங்களுக்கு ஈஸியா போச்சு. நான் அப்பவே சொன்னேன் அதை போடாதுன்னு. இப்ப என்னாச்சு? நீ தான் தலைவனா? எங்கடா அந்த பொண்ணு? அது எங்களுக்கு தெரியாது சார். இல்ல இல்ல இல்ல, பாஸுக்கு தெரியும். அந்த பொண்ணு எங்க தங்கி இருக்குன்னு தான் பாஸ் கிட்ட சொன்னாலே. உனக்கு தெரியும்ல, எங்கடா அந்த பொண்ணு? நான் சொல்றேன் சார். தேவி, விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. மேஜருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உடம்புக்கு ஒன்றும் இல்லை. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சிக்கவே முடியல. அதனால நான் இப்போ அலோபதி டாக்டர் கிட்ட வந்திருக்கேன். உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கூட கூட்டிட்டு வர சொல்லி நான் சொன்னேன். ஆனால் உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டான்னு மேஜர் என்கிட்ட சொன்னார். இருந்தாலும் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை. அதனால தான் நான் கால் பண்ணேன். என்ன தேவி, ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? ஜோசப், மேஜர் கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. டாக்டர் இப்பதான் கால் பண்ணாரு. ஏதோ ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதா டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேணான்னு மேஜர் சொன்னதா டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. அப்போ இதுக்கப்புறம் மேஜர் திரும்ப வரவே மாட்டாருன்ற? ஆமா. அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? நான் உடனே ஏதாவது ரெடி பண்றேன். ஓகே, போயிட்டு வா. காயத்ரி, அப்புறம் நான் வீட்டுக்கு கால் பண்ணேன். உடனே என்ன கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி முடிவெடுக்க தான் நினைக்கிறேன். நான் காலையில் வந்துடுவேன். ஓகே, நீ தூங்கு. சரி. ஜோசப், நீ வீட்டுக்கு போறியா? இன்னைக்கு ராத்திரி இதான் என்னோட வீடு. இங்க நம்ம 2 பேரும் மட்டும்.
இப்போ ஏதாவது வலி இருக்கா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜெக்ஷனும் மெடிசனும் இவருக்கு கொடுத்துருக்கோம். ஓகே டாக்டர். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே என்னை கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லாம இருக்காதீங்க. டாக்டரும் சரி. இருக்காங்க, நர்ஸும் இருக்காங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பிளட் ரிப்போர்ட் வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. மேஜர், அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போட்டுமா? சரி. எது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா. இங்கே எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு. சரி. ஓகே. ஐ லவ் யூ தேவி. என்ன எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? நீ ஜோசப்பை பார்க்க வேண்டாமா? ஆமா, ஆனா அவன் தான் அவனோட வீட்டுக்கு போறேன்னு சொன்னானே. அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அவன் இப்போ எங்க இருக்கான்னு நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் உன்னை இந்த நேரத்தில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஜோசப், யார் வந்திருக்கா? பாரு, நீயே பாரு, கண்குளிர பாரு. உன்னோட அன்பு காதலன் இங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். பாரு, உன்னோட கண்ணு முன்னாடியே இவனை நான் கொல்லணும், உன்னை சாட்சியா வச்சுக்கிட்டு. தள்ளு. நீ என்ன ஏமாத்திட்டல. தள்ளு. ஜோசப், ஜோசப் வேண்டாம். ஜோசப், ஜோசப், ஜோசப் வேண்டாம். ஜோசப், ஜோசப். ஜோசப் வேண்டாம். உனக்கு என்ன கொல்லணும்ல? நீ இன்னைக்கு செத்தடா. நீ இன்னைக்கு செத்த. ஜோசப் வேண்டாம். வேண்டாம். நாளைக்கு உலகம் என்ன தெரிஞ்சுக்க போகுதுன்னு நான் சொல்றேன். மேஜர் தேவயானிய சுட்டு கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு அவளோட பாடிய கார்ல எடுத்துக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு போனாரு. மலை உச்சியில இருந்து கீழே வண்டிய ஓட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதுதான் உனக்கு தெரிஞ்ச நியூஸ். புரிஞ்சுதாடி? தள்ளுடி. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்.
இது அவரோட வண்டி. அவன் தான் வண்டி ஓட்டுறான். ஜோசப். சர்வின் ஜோசப் தானே? ஆமாம் சார். இறங்குடா. ம் ம் வாடா. டேக் ஹிம். வண்டியில ஏறு. சார். ம் வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போங்க. சொன்ன உடனே போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனே மாட்டிக்கிட்டான். எல்லாருக்கும் டீ சொல்லவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டீ எல்லாம் அது வேண்டாம். இன்னைக்கு சந்தோஷமான நாள் இல்லையா? ஆமா. இத பாருங்க, நீங்க பொண்ணுகிட்ட எதுவும் கேட்காதீங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டா, அத புரிஞ்சுக்கிட்ட உடனே திரும்ப உங்ககிட்ட வந்துட்டா. அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. நான் போயிட்டு வர்றேன். விஷ்ணு, நான் சொன்னது எல்லாமே அப்புறம் உண்மைதான். என்னன்னா, என்ன நம்பு. என் தங்கச்சி ஒரு தப்பு பண்ணிட்டா. ஆனா அவளுடைய வாழ்க்கையும் மானத்தையும் அவன் இழக்கல. அவ சுத்தமா இருக்கா. நான் காயத்ரியை கொஞ்சம் பார்க்கலாமா? அதுக்கு என்ன, நான் கூப்பிடுறேன். மா. என்னப்பா? மா, விஷ்ணு காயத்ரியை பார்க்கணும்னு சொல்றான். பார்க்கணும்னு சொல்றாரா? அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். காயத்ரி, காயத்ரி. நான் சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன்னு. செலெக்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம்தான், உடனே ஜாயின் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? அடுத்த வாரம் வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க வரட்டுமா? சி மேஜர் ஸ்ரீ, கவர்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹவு டு யூ ஃபீல் நவ்? உண்மையாதான். நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட்டை அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். கம். வயசான காலத்தில் ஒரு காதல், அதில் இவ்வளோ போராட்டம், எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? அந்த பொண்ணு என் மனசுல ரொம்ப ஆழமா இருந்தா. ஆனா சாப்டர் க்ளோஸ்ட். இனி அதை பற்றி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. லுக், நான் என்னுடைய ஃபேமிலியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தே ஹாவ் வெல் செட்டில்டு. ஐ எம் ஃப்ரீ நவ் அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஃப்ரீ நவ். எஸ். இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலின்னு சொல்றதுக்கு இந்த நாடும் இங்க வாழுற இந்த 130 கோடி ஜனங்களும் தான். நீ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். இங்க பாரு, வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் திருடனுங்க பதுங்கி இருக்கும்போது எப்படி நாம அந்த வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்க முடியும் சொல்லு? அவங்களுடைய கொள்கைக்காக மரணத்தை கூட ஏத்துக்கிறவங்க தான் அவங்க. பைத்தியக்காரங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இந்த மண்ணில் வாழணும்னு ஆசைப்படுறோம். எஸ் சார். அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? நல்ல சூடா ஒரு கப் டீ இப்பவே போட்டு கொண்டு வரேன். நீங்க உட்காருங்க. நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இவர் என் கூட சர்வீஸ்ல இருந்தவர், கர்னல் ரவி சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட கதையை முழுசா கேட்டேன். நல்ல கதை, நல்ல கிளைமேக்ஸ். உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இந்த நேரத்தில் பார்க்க முடிஞ்சது கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷம். சார், போறீங்களா? ஆமா, இதுக்கப்புறம் என்னோட காதல் விருப்பம் எல்லாமே இந்த நாடு தான். இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழறது எங்களுடைய கையிலயும் இருக்கு. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க மறுபடியும் பயணிக்க போறோம். கமான் சார். சார், எஸ். இந்த நாட்டுக்காக நீங்க மறுபடியும் பயணிக்க போறதா சொன்னீங்க. எங்களுக்கும் இதுல பயணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்?
உங்க நல்ல மனசுக்கும் இப்படி கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. கீப் இட் அப். ஓகே see you. குட் லக். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.